ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோங்க. டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் 4 செட் பீஸ் பேர் பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த விலாகில் காட்டிகிட்ருக்கேங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே தனிஷ்க் ஜுவல்லரியில் இந்த தாங்க காட்டிகிட்ருக்கேன். டெய்லி வேர் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி கம்பி பேங்கிள்ஸுங்க. கெட்டியான சாலிட்டான கம்பி பேங்கிள்ஸ் இருக்குது. ப்ளஸ் 4 செட் பேங்கிள்ஸ் இருக்குது, பேர் பேங்கிள்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த பேங்கிள் வேணும்னுட்டு இதில் சூஸ் பண்ணிட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு 4 செட்டு பேங்கிள்ஸுங்க. நான் மேலேயே வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து அதில் டேக் அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. எல்லா பேருக்கு இதில் வேஸ்டேஜ் சொல்ல முடியாது. ஸோ நான் ஒரு உத்தாராக சொல்கிறேன். இங்கே வந்து 12% ஸ்டார்ட் ஆகுங்க வேஸ்டேஜு கம்பி பேங்கிள்ஸ்க்கு. இங்கே மேலேயே நான் வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 பேங்கிள் பேர் செட்டுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பட்டையாக ப்ளைன் பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேங்கிள்ஸு சேர்த்து 48 கிராம்ஸ் இருக்குங்க. ஒரு கம்பி பேங்கிள் டைப்பில், இந்த ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் ஆஃபீஸ் வேர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெண்டியான பேங்கிள்ஸு 20 கிராம் கிட்ட தான் அங்கே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த பேட்டர்னு. கம்பி போல் ஃபுல்லாக செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. கெட்டியான பேங்கிள், டெய்லி யூஸ் பண்ணலாம். கைட்டை வச்சுக்கிற வேண்டியதே இல்லை. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது மாடலும். கொஞ்சம் ட்ரெண்டியான பேங்கிள்ஸு. அடுத்தது இந்த 2 பேர் செட்டு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 2 பேங்கிள் சேர்த்த மாதிரி 2 டிசைன் ஒட்டின மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம கம்பி பேங்கிள் வரும் இல்லை, வங்கி பேங்கிள் மாதிரி, அது மாதிரி பெண்டான மாதிரி கொடுத்துருக்காங்க. பேர் 20 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அடுத்தது இந்த 2 பேர் செட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற பேங்கிள் 2 பேங்கிள்ஸ் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 24 கிராம்ஸ் ஓல்டு பேங்கிள் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த 4 செட்டு பேங்கிள்ஸ் பாருங்கள். இது ஒரு சாலிட்டான டெய்லி வேர் பேங்கிள்ஸ் தாங்க. 56 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஜன்னல் பேட்டர்னில் இருக்குது, ப்ளஸ் ப்ளைன் பேட்டர்னில் ஆட் பண்ணியிருக்காங்க. சைடு வர மாதிரி பெண்டான மாதிரி ஜன்னல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாமே கெட்டியான பேட்டர்ன் தாங்க. ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம டெய்லி வேறு யூஸ் பண்ணலாம். எங்கள் மாமியார் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையில் ஏறல, அதனால் அவங்க சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சேனலுக்குள்ளே வந்த உடனே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் 4 பேங்கிள்ஸ் 56 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு கம்பி பேங்கிள், கெட்டியான சாலிடான பேங்கிளுங்க. நம்ம கைட்டை வைக்கவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக கெட்டியாக இருக்கும். 4 பேங்கிள்ஸ் நடுவில் கலராக நம்ம கண்ணாடி வளையல் போட்டால் வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க. யாருக்கு தான் கோல்டு பேங்கிள்ஸ் பிடிக்காதுங்க? நம்ம நார்மலாகவே கண்ணாடி பேங்கிள்ஸ்ன்னா வளையலன்னா எல்லா லேடிஸ்க்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கோல்டு பேங்கிள் பிடிக்காமல் இருக்குமா? எல்லாருக்கும் கோல்டு பேங்கிள்ஸ் பிடிக்கும். இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். 4 பேங்கிள்ஸ் 50 கிராம் கிட்ட இருக்குது. 50 கிராம்ஸ் அப்படின்னா 6.25 பவுன் கிட்ட இருக்குது. சாலிடான பேங்கிள்ஸுங்க. இதெல்லாம் ஓல்டு தான், ஆனாலும் இப்போ கூட இது ட்ரெண்டு தான். எல்லோரும் இது டெய்லி வேர் வாங்கணுன்னா இது மாதிரி தான் வாங்குவாங்க. கொஞ்சம் ட்ரெண்டியாக வாங்கணுன்னா இது மாதிரி பட்டையாக இருக்குது. மேலே ரவுண்ட் பால்ஸ் வந்த மாதிரி ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க தனிஷ்க் ஜுவல்லரியில். தனிஷ்கன்னால ஒரு பிராண்டு தான், ஆனாலும் மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்திங்க அக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்தி தான். கொஞ்சம் நம்ம ஸ்கீமில் போயிட்டோம்னா நம்மளுக்கு ஆஃப் கட் ஆகிடும். இப்போ இது வந்து நார்மலாகவே 12% இருந்து தான் தனிஷ்க் ஜுவல்லரியில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம வந்து ஸ்கீமில் போனோன்னா 6% அவங்க போட்டால் 6% தான் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்கீமில் கூட அவைலபிள் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த 2 பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள், செமையாக இருந்துச்சு. இது அடுத்த செட்டுங்க. 4 பேங்கிள்ஸ் 40 கிராம் கிட்ட இருக்குது. சிம்பிளாக இருக்குது, எலிகண்ட்டாக இருக்குது, டீசெண்டான பீஸுங்க. இது டெய்லி வேர் போட்டிக்கிற மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க செம்மையான மாடலு. ப்ளைனாக கொடுத்துருக்காங்கங்க. இது 2 பேங்கிள்ஸ் மாடல் வந்து ஒன்று ரோடியம் பாலிஷ், ஒன்று கோல்டு பாலிஷ் வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டு கம்பி பேங்கிள் தான் பாருங்கள். உள்ள அவ்வளோ அழகாக 2 மிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். உள்ளே ஒரு பேங்கிள் வர மாதிரி, மேலே வந்து ரோடியம் பாலிஷ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 பவுன் இருக்குங்க. 4 பவுன் கிட்ட இருக்குது. மேலே வந்து ஒரு நட்சத்திரம் பேட்டர்னில் கொடுத்துட்டு உள்ளே வந்து க்ளோசிங்கில் வந்து ப்ளைனாக ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன் வித்தியாசமாக ட்ரெண்டியாக இருக்குது. நல்லா இருக்குங்க. இந்த பேங்கிள் சாலிட்டாக இருந்துச்சு. ஒரு பேங்கிள் 2 பவுன் கிட்ட இருக்குது. வெயிட்டாக இருந்துச்சு.
அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இதுவுமே ஒரு கம்பி பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. பால்ஸ் அங்கங்கே 3 பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பி தாங்க. 3 கம்பி பேங்கிள்ஸ் ஒட்டி பண்ணியிருக்காங்க. 42 கிராம் கிட்ட இருக்குது. அப்படின்னா ஒரு வலையில் 2.5 பவுன் இருக்குது. அப்போ எவ்வளோ சாலிடாக இருக்குமா பாருங்கள். இங்கேருந்து நம்ம பேரு செட்டு கிடையாதுங்க. இதெல்லாமே வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 4 பேங்கிள் செட்டு மாதிரி பேட்டர்னுங்க. இது வந்து 9 சவரம் இருக்குங்க. இது மாதிரி பேட்டர்ன்ஸ் மாடல்ஸ் கூட இருக்குங்க. வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நடுவில் பெரிய ப்ராடான பேங்கிள், அந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி. இந்த பேங்கிள்ஸ் வந்து ஒரு கல்கட்டா பேட்டர்னுங்க. 72 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இது ஒரு வெட்டிங் பீஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். 6 பேங்கிள் செட்டுங்க. இதில் 4 பேங்கிள்ஸ் மெலிசாக வரும், 2 பேங்கிள் கொஞ்சம் ப்ராடாக வரும். செம்மையாக இருக்குல்லங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நான் சிம்பிளாக ஒன்று தான் எடுத்து காட்டியிருக்கேன். அடுத்தது இது 2 பேர் செட்டு பாருங்கள். கம்பி பேங்கிள்ஸ் தான். இதுவுமே அடுத்தது 2 பேர். இதுவுமே ஒரு சாலிடான கம்பி பேங்கிள்ஸ் தாங்க. ஒரு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துட்டு கம்பி மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பேங்கிள்ஸ் நம்ம டெய்லி வேர் பண்ணலாங்க. செம்மையாக இருக்குது. பெண்டான மாதிரி கொடுத்துட்டு எலிஃபேண்ட் வந்து ஜாயிண்ட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்டர்னில். இது அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே ஒரு கம்பி அப்படியே பெண்ட் ஆகிட்டு அப்படியே விட்டுருக்க சாலிடான பேங்கிளுங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் போடலாம். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே ஒரு கம்பி பேங்கிள் பேட்டர்ன் தான். பட்டையாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது செட்டு. இந்த 4 பேங்கிள்ஸு நம்ம பாம்பே டைப்பு பேங்கிள்ஸ் தாங்க. வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. நம்ம 6 பவுன் கிட்ட வருதுங்க. எங்காவது போயிட்டு வந்து கைட்டு வச்சிடுற மாதிரி மாடல் தாங்க. இதில் உள்ள பைப்பிங் போட்டால் நம்ம டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்கில் பைப் போட்டு கொடுப்பாங்கள்ல அது. அடுத்தது இந்த 4 பேங்கிள்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்குங்க. சாலிடாக இருக்குது. 6.25 பவுன் கிட்ட இருக்குது. இது ஒரு பாம்பே டைப் பேங்கிள்ஸ் தாங்க. எனாமில் அங்கங்கே எனாமில் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு வருது. குட்டி குட்டி எனாமில் ஆட் பண்ணியிருக்காங்க. சாலிடாக இருந்துச்சுங்க. 4 பேங்கிள்ஸ் இது. அந்த கையில் இந்த கையில் 2 பேங்கிள் போட்டுக்கிட்டு நடுவில் கண்ணாடி வளையல் போட்டால் இது மாதிரி பேங்கிள்ஸ்க்கு வேறு லெவல் இருக்குல்லங்க. யாருக்கு கோல்டு பேங்கிள் பிடிக்கும் இல்லை கண்ணாடி பேங்கிள்ஸ் பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இது ஒரு கல்கட்டா பேட்டர்னுங்க. இதுவுமே ஒரு 6 பவுன் கிட்ட இருக்குங்க. சாலிடான பேங்கிள் தான். இதில் வந்து பைப்பிங் போட முடியாது நம்ம உள்ள. இது பட்டையாக இருக்குல்லங்க. இதுக்கு வந்து நம்ம பைப் போட முடியாது. இது கூட கெட்டியான பேங்கிள்ஸ் தாங்க. கெட்டியாக இருக்குது. அடுத்தது இந்த பேர் 4 பேங்கிள்ஸ் பாருங்கள். இது 48 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. கெட்டியான பேங்கிள் தான் இதுவுமே. இதில் உள்ளே வந்து நம்ம பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டு நம்ம டெய்லி வேர் பண்ணலாம். ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு திராட்சா கொத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க தனிஷ்க் ஜுவல்லரியில். நீங்களும் ஒரு வாட்டி எந்த தனிஷ்க் ஜுவல்லரியில் இருந்தாலும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் பாருங்கள். சாலிடான பேங்கிள்ஸு 57 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. கெட்டியான பேட்டர்னுங்க. இது வெயிட்டு கூட இருக்குது. சேம் பாம்பே பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வெயிட்டு 57 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. சாலிடான பேங்கிள். அங்கங்கே எனாமல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள பைப் போடுற மாதிரி தான் இருக்குது. பிளாஸ்டிக் பைப் போடலாம். செம்மையான பேங்கிள். நிறைய பேங்கிள்ஸ் இருக்குங்க. இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேங்கிள்ஸ் இருக்குங்க தனிஷ்க் ஜுவல்லரியில். ஒரு வாட்டி எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு பேங்கிள்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்னில் வாங்கிக்கோங்க. கெட்டியாக கம்பியாக பேங்கிளாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பை.